Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. உங்களுக்கு நம்மளோட பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏர்லியராக ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தா கன்ஃபார்ம் இந்த கோர்ஸ் பக்கம் வந்துடாதீங்க. ஓகேங்களா? வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் லீகலாக இல்லை இல்லீகலாக அதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எந்த வேலை பண்ணால் அது ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நேற்று வந்து நம்ம இண்டிகேட்டர் வீடியோ போட்டிருந்தோம். ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களும் பில் பண்ணலாம், கன்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள். நான் வேணால் ஒன் டே ஐ வில் மேக் திஸ் பர்ஃபெக்ட் வீடியோ ஃபார் தட். ஓகேங்களா? நான் கன்ஃபார்ம் வந்து இதுக்கு எப்படி மேக் அதாவது உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரியான ஒரு இண்டிகேட்டர் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணணும். அதை வந்து வாய்ஸ்லேயே பண்ணலாம். நீங்கள் வந்து சொல்லி புரிய வச்சாலே போதும் ஏஐக்கு. ஓகேங்களா? ஸோ அது எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எஸ்எம்டி எல்லா எஸ்எம்டியில் என்ட்ரி ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் ஜோனில் வர எஸ்எம்டியை ஸ்வீப் பண்ணியிருந்ததுன்னா நம்ம என்ட்ரி பண்ணலாம். ஸோ இந்த பாருங்கள், ஒரு அடுத்த ஸ்வீப் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி போட்டிருந்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1:7 to 8 வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மேபி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஹாஃப் பேட்டில் என்ட்ரி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹாஃப் பேட்டில் என்ட்ரி போடுறேன். இது எஸ்எல் வந்து இங்கே கீழே, டிபி வந்து எங்கன்னா ப்ரீவியஸ் லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான லிக்விடிட்டி நீங்கள் 1:3 மேக்ஸிமம், அதுக்கு மேலே போகாதீங்க. அது வந்து ரொம்ப ஹங்கராக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கம்மியான டிபி ஆக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகும். அதை தேடி போய் நிறைய லாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் வந்து நான் பண்ணுறேன்னா இல்லையா, நான் வந்து ஆக்சுவலாக பண்ணுறேன். ஆனால் அந்த ஆப்பை பேக் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்தியாவில் லீகல், நான் பண்ணுறது கோல்டில். ஓகேங்களா? ஸோ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு செப்பரேட் வீடியோ போடுவேன். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு அது வரும். நீங்களும் கோல்டில் ட்ரேட் பண்ணலாம் மினிமம் அமௌண்ட்டில். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சூன் இந்த வீக் எண்டுக்குள்ளே. ஓகேங்களா? திஸ் சண்டே நீங்கள் மேக்ஸிமம் அதுக்குள்ளே உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். நீங்களும் ஒரு ஆல்மோஸ்ட் மினிமம் 21 days ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லெட் ஸ்டார்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே, அதாவது ஒரு கரன்சிக்கு இன்னொரு கரன்சிக்கும் நடக்கிற எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணி இந்த பேஸ் கரன்சி கோட் கரன்சிலாம் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அது நம்ம பெய்டு கோர்ஸில் ஃபாரெக்ஸ் செஷன் பற்றி டீட்டெயிலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ கிளாஸ் வந்து எப்போ டைம் கிடைக்கும்னு தெரில, முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸ், 1 or 2 வீடியோஸ் மேக்ஸிமம். நீங்கள் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து கன்ஃபார்ம் லேர்ன் பண்ணலாம். சர்ச் இட். ஓகேங்களா? தேடுங்க, தேடல் ஒன்று தான் ஒரே வழி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரெக்ஸ் லீகலாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா வந்து இஸ் இட் லீகல் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆமாம் ஆனால் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த பதில் தான். என்னடா அது ஒரு மாதிரி சொல்கிற கடுப்பாகுது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக எனக்கே இதுதான் நடந்தது. நானே இது மண்டையை பிச்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட. எனக்கு இந்த ஒரு 2 months ஆஃப்டர் பேனிங் ஆல் ஆப்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு வந்து 2 அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை ரெக்கவர் பண்ணிட்டேன். அதை எப்படி ரெக்கவர் பண்ணங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீகல் அப்படின்னா வந்து செபியில் ரெஜிஸ்டர் பண்ண இல்லாட்டி செபி ரெகுலேட்டட், ஓகேங்களா, என்டிட்டிஸ். ஓகேங்களா? இல்லாட்டி ப்ரோக்கர்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபாரெக்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா அது லீகல். அது என்னென்ன பண்ண முடியும்னா வந்து ஒன்லி ஃபார் அதை எதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் பேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்ரூவ்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேர்ஸ். ஓகேங்களா? ஒன்லி ஐஎன்ஆரை வச்சு நீங்கள் எந்த இதெல்லாம் பேர் ஆகிருக்கும், அதாவது யூஎஸ்டி ஐநார், ஜேபிஓ ஐநார், யூரோ ஐநார், கேட் ஐநார், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஐநாரோட கொலாபரேட் ஆகிருக்குது. இதில் என்னென்ன ப்ரோக்கர்ஸ் இருக்காங்கன்னா வந்து நிறையா இருக்காங்க. நான் மினிமம் மட்டும் சொல்கிறேன். ஆப்ஸ்டாக்ஸ் ஜீரோதா, அடுத்து வந்து ஏஞ்சல் ஒன்று இருக்குது, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல்ஸ் அந்த இது ஒன்று இருக்குது, அடுத்தது சம்திங். ஓகே, ஐ திங்க் ஸோ இந்த மார்க்கெட் இந்த இதெல்லாம் இருக்கும். நீங்கள் நெட்டில் அடிச்சிங்க உங்களுக்கு தெரியும். அதில் என்ன ஒரு விஷயம்னா வந்து உங்களுக்கு வால்யூமே இருக்காது. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் டேரெக்டாக வந்து ஐஎன்ஆர் வந்து இது பண்ணிங்கன்னா ஷார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஐஎன்ஆர் எப்படி இருந்தால் டிப்ரிஷியேட் தான் ஆகுது அதனால். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்சஸில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ்னால் NSE and BSE. ஓகேங்களா? இல்லீகல் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆஃப்ஷோர் புரோக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆஃப்ஷோர் புரோக்கர்ஸ்னால் அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு, ஜஸ்ட் மார்க்கெட்டு, இப்போல்லாம் அது ஜஸ்ட் மார்க்கெட்டில் இப்போ ஆஃப்ஷோர் புரோக்கர்ஸ். ஓகேங்களா? அடுத்து வாண்டேஜு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்என்எஸ், தலைவன் விட்ட பார்த்தீங்களா, எக்ஸ்என்எஸ். ஸோ இவங்க எல்லாமே ஆஃப்ஷோர் புரோக்கர்ஸ், நான் ரெகுலேட்டட் புரோக்கர்ஸ், அதாவது நான் ரெகுலேட்டட் பை இந்தியன் என்டிட்டிஸ், அதாவது இந்தியன் ஃபர்ம்ஸ் அல்ல, அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய. இப்போ செபிங்கிறது ஒரு இந்தியன் என்டிட்டி, ஆர்பிஐங்கிறது ஒரு இந்தியன் என்டிட்டி. இவங்க 2 பேர் தானே அப்ரூவ் பண்ணப்படாத எந்த எக்ஸ்சேஞ்சில் பண்ணிங்கனாலும், ஐ மீன் எந்த புரோக்கர்ஸில் பண்ணாலும் தட்ஸ் இல்லீகல். ஓகேங்களா?
ஸோ அது எப்படின்னா நீங்கள் இதில் பேமெண்ட் வித்ட்ரா பண்ணும்போது மாட்டிக்குவீங்க, போட்டுக்குமா குத்துவாங்க. ஏகப்பட்ட கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸில் நீங்கள் பண்ணாலும் ஒன் செகண்ட் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா பினான்ஸில் நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் பேர்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அது இல்லீகல். ஓகேங்களா. மற்றபடி அதில் நீங்கள் கிரிப்டோ பண்ணலாம். கிரிப்டோவுக்கு வந்து டேக்ஸ் இருக்குது, நான் காசை பிடிக்குவேன், அதுதான் இங்கே உண்மையான விஷயம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ப்ராப்பராக, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பண்ணோம் அப்படின்னா இப்போ ப்ராஃபம்ஸில் பண்ணுறது லீகலாக இல்லை இல்லீகலா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது லீகலும் இல்லை இல்லீகலும் இல்லை, ஆனால் அது ஒரு கிரே ஜோனில் இருக்குது. கிரே ஜோன்னால் நான் இந்த பக்கம், அதாவது எப்படின்னா வந்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு நடுவில் ஒரு யூக்லிபிரியம்னு ஒரு லைனை காமிச்சிருந்தேன் இது இண்டிகேட்டரில். அந்த ஏரியாக்குள்ளே தான் தலைவன் இங்கே போவோனா அங்கே போவோனே தெரியாமல் இருக்கான். ஓகேங்களா. சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஒரு ப்ராப்பரான புரோக்கர், ட்ரஸ்டட் புரோக்கர், பே அவுட் கொடுக்கக்கூடிய புரோக்கர். ஓகேங்களா. அடுத்தது அதில் பண்ணால் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்குன்னு ஒரு சில டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும். அக்ரிமெண்ட்ஸ். ஓகேங்களா. ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிஸ், அது எல்லாத்தையுமே இது என்னவா கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, அதாவது இப்போ ப்ராஃபம்ஸ்னு என்னென்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ப்ராஃபம்ஸ்னால் உங்களுக்கு காசை கொடுத்து அவன் ட்ரேட் பண்ண வைப்பான். ஓகேங்களா. அந்த காசை நீங்கள் வாங்குறதுக்கு அவன்கிட்ட கொஞ்சோண்டு காசு ப்ரீமியம் மாதிரி சின்னதாக ஒரு மார்ஜின் கட்டி அந்த அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் கேட்குறீங்களோ அதுக்கு வந்து சேலஞ்ச் மாதிரி வைப்பான், எக்ஸாம் மாதிரி. ஓகேங்களா. அதை பாஸ் பண்ணதுக்கப்புறம் மாஸ்டர் அக்கௌண்ட் கொடுப்பான், அதில் வந்து ரியல் மணி இருக்குன்னு சொல்லி ஒன்று கொடுப்பான், ஆனால் அதுவும் வந்து டூபு தான். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ராஃபம்ஸோட கம்பெனிஸ். ஓகேங்களா. கம்பெனிஸ்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜில் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பண்ணால் லீகலாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா இது கிரே ஜோனில் இருக்குது. இதில் நீங்கள் வந்து ட்ரஸ்டட் ப்ராஃபம்ஸில் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. கன்ஃபார்ம் எடுக்கலாம், நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம், இதில் வந்து என்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்னா வந்து அவன் உங்களுக்கு சென்ட் பண்ணுற விஷயம் தான். ஓகேங்களா. அவன் ஒரு இல்லீகல் அக்கௌண்ட்லேருந்து சென்ட் பண்ணான், இல்லீகல் வேலை வந்து கிரிப்டோவை சென்ட் பண்ணான்னா நீங்கள் கிரிப்டோவை வித்ட்ரா பண்ணும்போது நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால் வந்து டேரெக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேங்களா. அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில், அதாவது வித்ட்ரா பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. அப்போனா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வச்சுருக்கோம். அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டோட நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட் இருக்கணும். அதாவது என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருப்பீங்களா அக்ரிமெண்ட்டு, அந்த அக்ரிமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டோட இது இருக்கணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபாரெக்ஸை வந்து அவங்ககிட்ட சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன், அவன் எனக்கு காசு தரான், நான் அவனுக்கு பண்ணி கொடுக்குறேன், அதில் எனக்கு ஷேர் தரான், அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து நீங்கள் லீகலாக வச்சுருக்கணும். ஓகேங்களா. அப்படி வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்கேஸ் எனி அக்கௌண்ட்டு வந்து பிளாக் பண்ணும்போது அதை வந்து இது பண்ணி அதுக்கு கொஞ்சம் கேஸெல்லாம் ஃபைல் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு சைபர் கிரைமில் இருந்தாலும் கால் பண்ணுவானுங்க, கடுப்பாகவும் அதெல்லாம் அலையணும், நொந்து போயிடும். ஓகேங்களா. நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் கொஞ்சம் நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ சம்திங் ஃபிஷி. ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டைட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஏர்லியராக பண்ணியிருந்தீங்கன்னா சூன் உங்களை ரீச் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபண்டிங் சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ சர்வீஸை தான் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் இதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் காட்டினா போதும். ஆனால் டேக்ஸ் இருக்குது, நாங்கள் டேக்ஸ் போடுவோம், டேக்ஸ் லேபில் வருவீங்க. நீங்கள் மேரிடு கப்புளாக இருந்தால் உங்களுக்கு 24 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது. உங்கள் ஒய்ஃப் பேர்லேயும் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க, அவங்க தான் உங்கள் அக்கௌண்ட்டில் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கப்புளாக சேர்ந்து பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாராச்சும் பண்ணிங்கன்னா உங்கள் வேலை போயிடும். ஓகேங்களா. அதை முழுக்க உங்கள் ஒய்ஃப் பேர்லேயே, இல்லாட்டி நீங்கள் ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் இருந்தால் ஹஸ்பண்ட் பேர்லேயே பண்ணிக்கோங்க. மேரேஜ் பண்ணுறதோட பெனிஃபிட் என்னென்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்து வந்து நமக்கு மார்ச் முடிய போகுது. ஐடி ஃபைல் பண்ண ரெடி ஆகிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஐடி ஃபைல் பண்ண ரெடி ஆகிக்கோன்னா ஐடிக்கான இது எடுக்க ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் லாஸ் எல்லாத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க, அதாவது ஒரு ஷேர் வந்து ஒரு 60% 70% வந்துருப்பான், அதே வேலையில் செல் பண்ணிட்டு அதே வேலையில் பை பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ஸ்டாக்கில் ப்ராஃபிட் இருந்தால் அதை புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. உங்களுக்கு லாஸை புக் பண்ணுறதுனால நீங்கள் வந்து அதை ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஹவு டு கெட் பே அவுட். ஓகேங்களா. ஸோ ஹவு டு கெட் பே அவுட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்ரேட் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு. இங்கே மாட்ரேட் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு தான் இருக்குதே தவிர நார்மல் ரிஸ்க்கே இல்லாமல் இருக்கானா இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு வந்து கோல்டு வீடியோ போடும்போது சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ போதும், ஏன்னா இதுவே லென்த் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் நான் ஸ்பீடாக பேசியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன் செகண்ட் நீங்கள் வந்து என்னோடய வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி 0.75 ஸ்பீட்லேயே வச்சு பாருங்கள். நான் வந்து ஒரு ஹை ஸ்பீட் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் பேசுவேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு
கேட்சிங் வந்து ரொம்ப லேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த ஹைப்புங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ புதுசாக அதுதான் ஓகேங்களா. லைக் எல்லாம் புஸ்ஸு ஓகேங்களா, ஹைப்பு தான் புஸ்ஸு. சரணை ஏற்றிட்டு தூக்கிட்டு போகிறாங்க ஓகேங்களா. ஹைப் கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹைப் பிடிக்கணும், அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் காட்டும் ஓகேங்களா. ஸோ நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.